Hi students, welcome to our channel. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் காலேஜுக்கு சேர போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான வீடியோ. நீங்களாம் வந்து என்ஜினியரிங் சேரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் நடக்குது. இது எப்படி நடக்கும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இதில் இருக்குது, இதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் என்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த என்டையர் அட்மிஷன் ப்ராசஸும் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி உங்களுக்கு புரியாது. அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. சிபிஎஸ்சியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டேட் போர்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸும். அப்போ இந்த 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸும் போய் அட்மிஷன் போடுவாங்களா அப்படின்னா கிடையாது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் மூலமாக போய் அந்த காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது வருஷம் எப்படி நடக்குது, இதை கண்டக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக டோட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்க்கும் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் வந்து கைட் பண்ண போகுது. நீங்கள் அட்மிஷன் போடுறதுலேருந்து போய் அங்கே காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலில் ஸ்டே பண்ணி இருங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று நடக்கும். ஜேஇன்னு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த என்ஜினியரிங் காலேஜஸில் அது கவர்மெண்ட்டோ இல்லை எய்டடோ இல்லை ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸ்லையோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய 12th மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12th மார்க்கினுடைய கட் ஆஃப் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜஸ், இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய இந்த என்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பேசிஸில் எப்படி வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நடக்கும், எப்போ உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கான ரிசல்ட் வந்து 9ஆம் தேதி. சரியா? 9/5/2025 அன்னைக்கு இன்னும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே போல் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/5/2025 7/5/2025 இந்த டேட்குள்ளே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை. கிட்டத்தட்ட 1 மாதம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த டைம். சரியா? ஸோ 9ஆம் தேதி ரிசல்ட். ஏன்னா இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட் வந்து 6ஆம் தேதி 6/5/2024 அன்னைக்குன்னு +2 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அன்னைக்குனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6ஆம் தேதி என்ன பண்ணாங்க, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு டென்டேட்டிவாக 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இந்த டேட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போலாம் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கக்கூடிய காலேஜ் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக சென்னைக்கே போவோம். சரியா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவோம். கவுன்சிலிங் நடக்கிறது டைரெக்டாக சென்னைக்கே போய் நடக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டில் அவங்க ட்ராவல் பண்ணி சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போய் அங்கே போய் அந்த ஸ்க்ரீனில் நமக்கு அவைலபிள் காலேஜஸை பார்த்து அதில் எந்த காலேஜ் நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குதோ அதில் நமக்கு பிடிச்ச சீட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு வரணும். இதுதான் ப்ரொசீஜர் அந்த டைம்லலாம். பட் இப்போலாம் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ஆன்லைனில் கொண்டு வரணும். இன்னொன்று என்னென்னா அந்த டைமில் வந்து நமக்கு காம்படிஷன்றது கம்மியாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் இப்போ லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்ளை பண்ணுறதுனால அவங்க ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய மாணவர்கள் சென்னைக்கு போனால் அங்கே அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இது எல்லாத்தையுமே ஆன்லைன் ப்ரொசீஜராக மாற்றிட்டாங்க. சரியா? ஸோ 1 மாதம் டைம் கொடுப்பாங்கப்பா அப்ளை பண்ணுறதுக்கு.
நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tneaonline.org அப்படின்ற இந்த அஃபிஷியலான வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதில் என்ன இருக்குன்னா வில் பி அப்டேட்டட் சூன் 2025 டீட்டெயில்ஸ் வில் பி அப்டேட்டட் சூன் தான் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் கிடையாது. நீங்கள் 5ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் நம்ம டெமோ வீடியோலாம் கொடுப்போம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டாக அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 500 rupees நீங்கள் பே பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 250 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். சரியா? ஸோ இதை பே பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணாதான் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணலன்னா இன்னும் பெண்டிங்கில் இருக்குதுன்னு தான் அர்த்தம். சரியா? ஓகே. நீங்கள் பே பண்ணி முடிச்சு ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அந்த ஆன்லைன் மூலமாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு. சரியா? 12th மார்க் ஷீட்டு. 12th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்திருக்காது. நீங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக அந்த டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இல்லைன்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் கூட கொடுப்பாங்க அந்த ரிசல்ட்டு டெம்பரரி மார்க் ஷீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்கள் பிரின்ஸிபல் கிட்ட உங்கள் ஸ்கூலுடைய பிரின்ஸிபல் என்ன ஹெட் மாஸ்டர் கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அட்டஸ்டட் சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருக்கும். 12th மார்க் ஷீட் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து டெம்பரரி மார்க் ஷீட்டை அட்டஸ்டட் மட்டும் வாங்கிட்டு வந்து அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க ஸ்கூலில். சரியா? டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த டெம்பரரி மார்க் ஷீட் வாங்கும்போது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, தமிழ்நாட்டில் தான் நீங்கள் பிறந்து வளர்ந்தது, பட் படித்தது வேறு ஸ்டேட்டு, வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் போய் நீங்கள் வந்து 6th to 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் போய் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். மற்றவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். சரியா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன ஏன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் வரும்போது கம்யூனிட்டி ரேங்க்கும் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே அப்லோட் பண்ணணும். அடுத்ததான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நம்ம என்ன பண்ணணும், புதுசாக போய் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கிருங்க. சரியா? ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கணும். 1 வாரம் ஆகும் இது வர்றதுக்கு. இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸ். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும். அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய சன்ஸ் டாட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். சரியா? இந்த கேட்டகரியில் வர்றவங்க மட்டும் அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் சர்டிஃபிகேட். இப்போ 7.5% அந்த ரிசர்வேஷன் இருக்குது இல்லையா? இந்த 7.5 ரிசர்வேஷன்லேயே ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியும் வரும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியும் வரும். நீங்கள் 7.5ல ஃபிசிக்கலி டிஃபரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்களா, 7.5ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரீங்களா, 7.5ல எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய சன் ஆர் டாட்டராக இருக்கீங்களா, அந்த கேட்டகரியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். சரியா? உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக அவசியம். 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்ததாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5ஆம் மாதம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் புதுசாக எடுங்க. இல்லை உங்களுக்கு 5ஆம் மாதத்தோட முடிய போகுது சார் அப்படின்னா வந்து அந்த டைமில் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக 6 மாதத்துக்கு உள்ளதாக இருக்கணும் இன்கம் சர்டிஃபிகேட். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். சரியா? பாஸ்போர்ட் சைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக தேவையாக எல்லாமே வச்சுக்கிறணும். இது முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நான் 1 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். எல்லாருமே அந்த லாஸ்ட் டேட் முடிகிற வரைக்கும் இந்த 1 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அசைனிங் ரேண்டம் நம்பர்ஸ். இந்த அப்ளை பண்ண 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேண்டம் நம்பர்னு ஒன்று வந்து அசைன் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்றது
யாரு இது இப்படிதான் வந்து நம்பர் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எதை பேஸ் பண்ணியும் கிடையாது. சும்மா ரேண்டமா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நம்பர் அப்படி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எதுக்காக இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட்டுக்கு சேம், 2 ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சேம் கட் ஆஃப் வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 189 வருது. 20 ஸ்டூடெண்ட்டுமே 189. அப்ப சில விஷயங்களுடைய அடிப்படையில இவங்கள யாருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கலாம், யாருக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. கட் ஆஃப் சேமா இருக்குது. அப்போ உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் பார்ப்பாங்க, அலைட் சப்ஜெக்ட் பார்ப்பாங்க, இதில் யார் ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. அப்பவும் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் ஒரே கேட்டகரியில் வந்து அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பர் பார்ப்பாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது, இது நிறைய நடக்கும். அப்போ இந்த ரேண்டம் நம்பரில் யாருக்கு ஃபர்ஸ்ட்டு ரேண்டம் நம்பர் வந்திருக்குதோ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி ரேங்காகவும், அடுத்த ரேண்டம் நம்பர் வந்தவங்கள அதுக்கு அடுத்த ரேங்காகவும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மட்டும்தான் அசைனிங் ரேண்டம் நம்பர். இதுக்காக தான் ரேண்டம் நம்பர் வந்து அசைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ஸில் நடக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு டிஎஃப்சி சென்டர் இல்லைன்னா 2 டிஎஃப்சி சென்டர், பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ஸில் 5-6 டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இது டிஎஃப்சி சென்டர்ன்றது காலேஜஸாக தான் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கும். இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அது வெரிஃபைடு, இன்கம்ப்ளீட்டு, இன் ப்ராக்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். சரியா? ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு முக்கியம். ரேங்க் லிஸ்ட் தான் முக்கியம். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் கிடைக்க போகுது அப்படின்றது. இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அப்புறம் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு தனியான ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரீங்கன்னா அதுக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனில் வரீங்கன்னா அதுக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டில் வரீங்கன்னா அதுக்கு தனி ரேங்க் லிஸ்ட். இப்படி தனித்தனி ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கிரீவன்சஸ் லெட்டர்ஸில் ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இஷ்யூஸ் இருக்குதா, உங்களுக்கு எதுவும் தவறான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அந்த ரேங்க் லிஸ்ட்டில், எனக்கு இந்த ரேங்க் வராது, எனக்கு முன்னாலே வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸை கான்டாக்ட் பண்ணணும். உங்களுடைய டிஎஃப்சி சென்டர் அது எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நீட் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 7.5% கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, இதில் இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், ஆன்லைன் மூலமாக தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் நார்மல் ஜென்ரலில் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கு அடுத்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அகாடமிக் கவுன்சிலிங் நடக்கும், 7.5% கவர்மெண்ட் கோட்டா நடக்கும், அதுக்கப்புறம் ஒகேஷ்னல் வந்து நடக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் 1.5 மாதம் நடக்கும். இந்த கவுன்சிலிங் மட்டுமே உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு மேலே இந்த கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஒவ்வொரு ரவுண்டு, அதில் ரவுண்டு 1, 2, 3 மேக்ஸிமம் 3 ரவுண்ட்ஸ் தான் நடக்கும். 3 ரவுண்ட்ஸ்க்கு மேலே இது வரைக்கும் நடத்துனது கிடையாது. ஸோ அதனால் 3 ரவுண்டாக வந்து 1.5 மாதம் இது வந்து நடக்கும், உங்களுடைய ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி. சரியா? அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் உங்களுடைய இன்ஜினியரிங் காலேஜஸில், கவர்மெண்ட் காலேஜஸ்லையோ இல்லை ப்ரைவேட் காலேஜஸ்லையோ சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், எல்லா வருஷமே மிச்சம் வந்து கண்டிப்பாக நிறைய காலேஜஸில் ஒரு சீட்டு கூட ஃபில் பண்ணாமலாம் எத்தனையோ காலேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று நடத்துவாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே. இது மறுபடியும் உங்களுக்கு சீட் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் மறுபடியும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ அப்ளை பண்ணோன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் அவங்களுக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது, அது மூலமாக அவங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்துறது, இது எல்லாமே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக SCA to SC கவுன்சிலிங் வந்து நடக்கும். இது நடந்து முடிஞ்சதோட கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் வரைக்கும் நடக்கும். 5ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிறது 9ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். இதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
7ஆம் மாதமே போய் காலேஜ்லாம் அட்மிஷன் போட்டுருவாங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம். சரியா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்றது நடக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. சரியா? தேங்க்யூ.